பிபிசி ஆவணப்படம் வெளியாகி மிக பெரும் அதிர்வலைகளை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பிஜேபி மற்றும் பாசிச சக்திகள் பிபிசி ஆவணப்படத்தை தடை செய்யும் அளவிற்கு பதற்றத்தில் இருக்கிறார்கள். இந்த ஆவணப்படத்தில் சொல்லப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஜனநாயக சக்திகள் மற்றும் முற்போக்குவாதிகளால் தொடர்ந்து இந்தியாவில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான். பிறகு எதற்காக இப்போது இந்த பாசிச சக்திகள் இந்த அளவிற்கு அச்சப்படுகிறார்கள்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தற்பொழுது பிபிசியினுடைய ஒரு ஆவணப்படம். இந்த ஆவணப்படம் புதிய செய்திகளை ஒன்றும் சொல்லவில்லையே, நடந்த பழைய செய்திகளைத்தானே சொன்னது. இத்தனை ஆண்டு காலம் 2002 2023 வந்து விட்டது. ஏறக்குறைய 20 ஆண்டு காலம். இந்த 20 ஆண்டு காலமாக உள்ள அந்த செய்தி புதியதாக இன்றைக்கு வருவதால் என்ன எதிர்வினை ஏற்பட போகிறது என்று கேட்கிறீர்கள். சரியான விஷயம்தான். அதாவது இங்கே இருந்த அரசியல்வாதிகள், விசாரணை கமிஷன்கள், ஏனைய அதிகாரிகள், நீதிமன்றங்கள் இவைகளெல்லாம் இந்த 2002 கலவரத்தை பல கோணங்களிலே சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுகிறார்கள். முஸ்லிம்களும் இடதுசாரிகளும் காங்கிரசும் வேண்டுமானால் இதனுடைய உண்மைத்தன்மையை அவர்கள் விளக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது மீடியாக்களிலேயும் கூட, இன்றைக்கு சொல்லப்படுகிற தொலைக்காட்சிகளிலே கூட அது பாரபட்சமாகத்தான் காட்டப்பட்டது. ஆனால் உலகத்தில் தரமான ஒரு தொலைக்காட்சி என்று சொல்லப்படுகிற பிபிசியில அதிலே வருகிற செய்திகள் எல்லாம் ஒரு நம்பகத்தன்மை உடையது என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் ஓராண்டு அல்ல 2 அல்ல பல ஆண்டு காலமாக ஆய்வு செய்து நடந்த விஷயங்களை, அதாவது நம்முடைய உச்சநீதிமன்றங்கள் கூட மறுத்தளித்த விஷயங்களையும் கூட ஆவணங்களோடு இன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவேதான் இவர்களுக்கு பயமும் அச்சமும் ஏற்படுகிறது. இந்த ஆவணங்களோடு வெளிப்படுத்தியிருக்கிறார்களே, இப்படி நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள், உண்மை இல்லை என்று சொல்லி மோடி அரசாங்கம் அல்லது பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் அல்லது சங் பரிவார் அமைப்புகள் எதுவாகவாவது ஒன்று இங்கே அதை வழக்கை தொடுக்கலாம். அவர்கள் அதுக்குரிய ஆவணங்களை தருகிறார்கள் என்று பார்க்கலாம். அல்லது அவர்கள் லண்டனிலே போய் சென்று வழக்கு தொடுக்கலாம். பிபிசி தவறான செய்திகளை தந்திருக்கிறது, ஆகவே அவர்கள் அந்த தவறான செய்தியை உடனடியாக அதை மறுத்தளிக்க வேண்டும், அந்த ஆவணப்படத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கலாம். அதனால் அதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் அவன் எடுத்து வைத்துக் கொண்டுதான் இந்த ஆவணப்படத்தை அவன் வெளியெடுத்திருக்கிறான். நாம் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று. அதுதான் இன்றைக்கு இந்த ஆவணப்படத்தை பார்த்து 2024 தேர்தலுக்கு முன்னால் இந்த ஆவணப்படம் அவர்களுக்கு பெரிய பயத்தை தந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் உண்மையை சொன்ன அதிகாரிகள் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். டிஸ்டா போன்றவர்கள் இன்றைக்கு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த ஆவணப்படம் வந்து பொய் அப்பொழுது என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்பி ஒருத்தர், அவர் வந்து அத்வானிக்கே போன்ல கூப்பிட்டு இது மாதிரி சூழல் இருக்குது, என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் அங்கே அந்த கட்டிடத்தில் அபார்ட்மெண்ட்ல 56 பேர் கொல்லப்படுகிறார்கள். அவருடைய மனைவி வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கை தூக்கி நம்முடைய நீதிமன்றங்கள் குப்பையிலே போட்டுவிட்டன. இப்படி அநீதி இழைப்பவர்கள் ஆட்சி புரிகிற நேரத்தில் அதனுடைய எல்லா பகுதிகளுமே நீதிமன்றங்களும் கூட அதைத்தான் செய்யும் என்பதற்கு உங்களுக்கு நிதர்சன உதாரணமாக நான் பாபர் மசூதியினுடைய வழக்கை சொல்ல முடியும். பாபர் மசூதி வழக்கிலே நியாயம் பேசினார்களா? நேர்மை நடந்ததா? நீதி நடந்ததா? இந்தியாவினுடைய இறையாண்மை நடந்ததா? இல்லை. இவைகளெல்லாம் அங்கே அடித்து நொறுக்கப்பட்டன. இன்னும் சொல்ல போனால் பாரத தாய் வெட்கி, அவர்கள் சொல்லுகிற அந்த பாரத தாய் வெட்கி தலைகுனிகிற ஒரு சூழல் தான் ஏற்பட்டது. அது போன்றுதான் கோத்ரா சம்பவம் என்பதுவே அங்கே நடந்த ஒரு விபத்தை
அவர்கள் முஸ்லிம்கள் வைத்தார்கள். அதை கூட அழகாக நேர்த்தியாக கோத்ராவிலே நடந்தது ஒரு விபத்து, அது யாரும் திட்டமிட்டு அதிலே நெருப்பு வைக்கவில்லை என்பதை அதனுடைய காரிய காரணங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த பெட்டியிலே உள்ளேதான் இருந்திருக்கிறதே தவிர வெளியே இருந்து நெருப்பு வரவில்லை, உள்ளேதான் நெருப்பு வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள், முஸ்லிம்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டார்கள். அதை காரணம் சொல்லித்தான் எல்லா வினைகளுக்கும் எதிர்வினை உண்டு என்று சொல்லி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அங்கே குஜராத்திலே 2002 அவர்கள் அநியாயம் அட்டூழியம் செய்தார்கள். அந்த அட்டூழியத்தினுடைய தீர்ப்பு தான் இன்றைக்கு அதாவது பிபிசியினுடைய ஆவணப்படம் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவேதான் பயப்படுகிறார்கள். இது பிபிசியினுடைய ஆவணப்படம் என்பது இந்த செய்தியை அவர்கள் உலகமெங்கும் எடுத்து செல்வார்கள். இன்றைக்கு உலக நாடுகளெல்லாம் அதை பார்க்கின்றன. அதை மறந்தவர்கள் அவசர அவசரமாக அந்த பிபிசியினுடைய அந்த ஆவணப்படத்தை அதனுடைய அதாவது முஸ்லிம்கள் இங்கிலாந்து அதாவது லண்டன்ல அதனுடைய பாராளுமன்றத்தில் அதனுடைய பிரதம அமைச்சர் கண்டிக்கிறார். இது ஒரு வளர்கிற நாட்டினுடைய பிரதமர் மீது ஒரு அவச்சொல் என்றெல்லாம் இன்னைக்கு சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், அப்படி என்றால் நாம் அமித்ஷா சிறையில் இருந்தார, எதற்காக இருந்தார்? அமித்ஷா சிறையில் இருந்தது மட்டுமல்ல, அமித்ஷாவை விடுதலை பண்ண வேண்டும் என்று அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவத்திடத்திலே பேரம் நடத்தித்தானே அவரை கேரளத்தினுடைய ஆளுநராக மாற்றினீர்கள். அதற்கு அதாவது லஞ்சமாக அவருக்கு ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக இவர் யோக்கியமானவராக காட்டப்பட்டார். ஆகவே இந்த ஆவணப்படத்தை பார்த்து இவர்கள் அச்சப்படுவதும் இவர்கள் அதை மிரண்டு ஓடுவதும், குறிப்பாக 2024 தேர்தலிலே அது வெளிப்படும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் தான் இதனுடைய உண்மை. ஏனென்று கேட்டால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிரதமர் ஆவதற்கே ஆர்எஸ்எஸ் அவரை தேர்வு செய்வதற்கு முக்கிய காரணம் 2002 முஸ்லிம்களை அழகாக திட்டமிட்டு இவர் கொன்றார்கள். யாரு? மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு அவர்கள் கூட்டு முயற்சியில இந்த பணியை திறம்பட செய்திருக்கிறார்கள் என்பதால் தான் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக்க வேண்டும் என்று இன்றைக்கு அவரை பிரதமராக்கி இருக்கிறார்கள். ஏறக்குறைய இன்னைக்கு இந்த பிரதமராகி 9 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. இந்த 9 ஆண்டுகளிலே அவர் இந்த 9 ஆண்டுகள் இன்றைக்கு பிரதம பதவியில் இருக்கிறார் என்றால் இந்த 2002 நடந்த கலவரம், முஸ்லிம்கள் தான் திட்டமிடப்பட்டு கொல்லப்படுகிற அந்த செயலை திறம்பட செய்திருக்கிறார் என்பதற்காகத்தான். இப்ப அதனாலே தான் உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது இருக்கிற பிஜேபியினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டு முஸ்லிம்களை தாக்குவது எப்படி, முஸ்லிம்களை பழி தீர்ப்பது எப்படி, முஸ்லிம்களை கொள்வது எப்படி என்று அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு செய்வதன் காரணம் என்னவென்றால் 2024 பிரதமருடைய அந்த கடமை வைத்துக் கொண்டுதான் யோகி எல்லாம் அதன் அடிப்படையிலே தான் புல்டோசர்கள் எல்லாம் இங்கே உத்தரப்பிரதேசத்திலே இன்றைக்கு புல்டோசர்கள் மூலமாக அவர்கள் முஸ்லிம்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்க, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாலே, ஒரு 4-5 நாட்கள் இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாலே குஜராத் உயர்நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு. 22 வயது இளைஞன் பசுமாட்டை வியாபார ரீதியாக வாங்கி வருகிறான். அவன் பசுவை கடத்தி கொலை செய்வதற்கு வாங்கினான் என்று சொல்லி ஆயுள் தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து அந்த அறிவுசால் நீதிபதி என்னவெல்லாம் பிதற்றிருக்கிறார். ஒரு பசுவை கொன்றால் என்ன பாவம் வரும்? அப்ப மனிதனை கொன்றால் இவர்களுக்கு பாவம் இல்லை, பசுவை கொன்றால் இவர்களுக்கு பாவம். அவன் பசுவை எதற்காக வாங்கினான்? ஆனால் பசுவை அவன் எதற்காக வாங்கினான் என்ற ஆய்வெல்லாம் இல்லை. ஒரு முஸ்லிமிடத்திலே பசு இருக்கிறது, அவன் பசுவை அவனுடைய வாகனத்திலே ஏற்றிச் செல்கிறான். அந்த பசுவை ஏற்றிச் சென்றால் அது கொலைதான் செய்வான், அந்த பசுவை பலியிடுவான் என்று இவர்களாகவே கற்பனை நினைத்துக் கொண்டு அவன் மீது வைத்த குற்றச்சாட்டு. அந்த இளைஞன் 22 வயது இளைஞன் இன்றைக்கு ஆயுள் தண்டனையும் அந்த முட்டாள் நீதிபதியினுடைய தீர்ப்பின் அடிப்படையில 5 லட்சம் ரூபாய் அபராதம், அப்படி இல்லை என்றால் அதற்கு பெரிய ஆயுள் தண்டனை என்று சொன்னா இப்ப
14 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை அப்படின்னு அது ஒரு ஆர்குமெண்ட் ஓடிட்டு இருக்கு. இப்போ 22 வருஷம் 30 வருஷம் ஆட்கள் எல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் தண்டனை தான் சொல்கிறார்கள். அப்ப இதுவனுக்கு ஆயுள் தண்டனை வித்து 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டலைன்னா அதுக்கு ஒரு 5 வருஷம். அப்ப ஆயுள் தண்டனை இறந்த பிறகு 5 வருஷம் பாடி வச்சிருப்பாங்க போல் இருக்கு. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடியது. ஆகவேதான் பயப்படுகிறார்கள், ஆகவேதான் தடை செய்கிறார்கள், அதை வெளியிடுகிற இடங்களிலே போய் கலவரம் செய்கிறார்கள், கலகம் செய்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு தன்னெழுச்சியாக ஆங்காங்கே எல்லா மாநிலங்களிலேயும் அது இன்றைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேரளத்திலே அழகாக அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோன்று டெல்லியில மற்ற ஏனைய கல்வி நிலையங்களிலே எல்லாம், ஹைதராபாத்திலே போன்ற இடங்களில் எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு முஸ்லிம்கள் மீது அதாவது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒரு சில படிப்பினைகளை அவர்களுக்கு காலம் தாழ்த்தி தருவான். இது இறைவனுடைய படிப்பினை, இறைவன் அவர்களுக்கு தருகிற தண்டனை. இந்த ஒரு சிறிய ஆவணப்படத்தின் மூலமாக நடுங்கி போயிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெகுமதி. ஏனென்றால் நியாயம் பேசியவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், நியாயத்திற்காக போராடியவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இப்ப பல்கீஸ் பானுடைய வழக்கில் கற்பழிக்கிறார்கள், கற்பழித்து விட்டு இளம் குழந்தையை கொள்ளுகிறார்கள். அப்படி கொன்று போனவர்களை இன்றைக்கு குஜராத் அரசு அவர்களை விடுதலை செய்திருக்கிறது. அதற்கு அங்கே ஒருத்தன் சொல்லுகிறான், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் ரொம்ப நல்லவர்கள், ஏனென்றால் அவர்கள் பார்ப்பனர்கள், இவர்கள் எந்த குற்றம் செய்ய மாட்டார்கள். அந்த கொலை, அந்த கற்பழிப்பு, இந்த அராஜக செயலை செய்தவர்கள் யார்? இதுதான் அந்த பெண்களினுடைய வேதனை, அந்த பெண்களினுடைய கண்ணீர். இன்றைக்கு இந்த ஆவணப்படத்தின் மூலமாக ஒரு நியாயம் கிடைக்கப் போகிறது. அந்த நியாயம்தான் உலக நாடுகளிலே இன்றைக்கு அது குரலாக தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் பயப்படுகிறார்.